இந்த வாழ்க்கை முழுக்க இருமை நிறைந்தது, பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ் இல்லையா? பிறப்பு இறப்பு, வளர்ச்சி தேய்வு, லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, நோயின்மை நோய், எல்லாம் போட்டுக்கோங்க. அதனால தான் வள்ளுவர் ரொம்ப அழகாக சொன்னார், இந்த ரெண்டு தேவையில் ரெண்டை புரிஞ்சுன்னு விட்டான் சன்னியாசம் பண்ணிவிட்டான்ட்டார். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. ஏன் சன்னியாசி பண்ணா பார்த்தான், இந்த உலகத்துல எல்லாம் இந்த துவைத்தத்திலிருந்து விலகணும்னா இருமை வகை. அங்க உண்மையில அர்த்தம் என்ன, பந்தம்னா என்ன மோட்சம்னா என்னன்னு தெரிஞ்சுண்டுன்னு அர்த்தம். இருமை வகை தெரிந்து ஈண்டு, இந்த உலகத்திலே இந்த இருமை வகை, அதாவது வர என்னது, நன்மை தீமை பொய்மை வாய்மை எல்லாம் ரெண்டாவே இருக்கு. எல்லாம் இளமை முதுமை, இதெல்லாம் இத்தனை இளமை. அது என்ன, இந்த இருமையே ஒருமையிலிருந்து வந்தது. இந்த கோயிலில் போய் எல்லாரும் கொம்புக்கு நடுவில் சுவாமியை பார்க்கணுங்கிறாங்க, ரெண்டு கொம்புக்கு நடுவில் இப்படி இப்படி குனிஞ்சு குனிஞ்சு பார்த்துட்டு இருக்கான். என்ன தெரியுதுன்னா லிங்கம் தெரியுது, அங்க சிவலிங்கம். இருமைகளுக்கிடையில் ஒருமையாக இருக்கும் இறைவனை பார், அவ்வளவுதான். இருமைகளுக்கிடையில் ஒருமையாக இருக்கும் இறைவனை பார். எப்படி இந்த நகை முழுவதும் தங்கம் வியாபித்திருக்கிறதோ அப்படி இருமைகள் அனைத்திலும் ஒருமை வியாபித்திருக்கிறது. வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம்.